வேளாண்மையை நிலைகுலையச் செய்துள்ள வெள்ளத்தால் ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் சேதமடைந்தது குறித்து எமது செய்தியாளர் மணிகண்டன் அளித்திரும் தகவல்களை கேட்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக இந்த பகுதியில் 85 சென்டிமீட்டர் கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக பாபநாசம், மணிமுத்தாறு மற்றும் தாமிரபரணி நீர்த்தேக்கத்திலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து குளங்கள் உடைக்கப்பட்டு அந்த தண்ணீர் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக தாமிரபரணி நதிக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில் இந்த பகுதியில் சுமார் 45,000 ஹெக்டேர் பரப்பளவில் வாழை விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்த வாழை விவசாயத்தில் அந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விவசாயத்தில் தற்போது தாமிரபரணி நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக அந்த வாழை விவசாயிகள் அழிந்து அந்த தார் போட்டு அந்த தார் எடுக்கும் அறுவடை செய்யும் நேரத்தில் இந்த வாழை அனைத்தும் அடைந்துள்ளதாக இந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தற்போது நம்மிடம் விவசாயி ஒருவர் உள்ளார், அவரிடம் இது குறித்து கேட்போம். ஐயா வணக்கம். இந்த வாழை விவசாயிகள் இந்த தாமிரபரணியால் ஏற்பட்ட வெள்ளத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து உங்கள் கருத்து என்னையா? எங்களுக்கு ஆமாம் சொல்லுங்கள். வாழைப்பயிர் பூரா ரொம்ப போச்சு. விவசாயம் அஞ்சையும் விவசாயம் போச்சு. எவ்வளோ நீங்கள் பயிரிட்டுருக்கீங்க? எவ்வளோ? 700 ஏக்கர். எத்தனை வாழை? 700 ஏக்கர் வாழை, 300 ஏக்கர் நெஞ்சு. கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நிவாரணம் எதுவும் தரேன்னு சொல்லியிருக்காங்களா? இது எல்லாம் உங்களை மாதிரி போயிட்டு போகிறாங்க. இப்படி போகிறது தான் உங்களுக்கு யாருமே இல்லை. அரசு அதிகாரிகள் இறங்கி பார்த்து உங்களை எதுவும் இது பண்ண உங்களை மாதிரி பார்த்துட்டு தான் போகிறாங்க. இல்லை, அது வரங்க. அரசு அதிகாரிகள் இது வரைக்கும் வந்ததாக தெரியல, யாருமே வரல. தற்போது நம்மிடம் மற்றொரு விவசாயி ஒருவர் உள்ளார், அவரிடம் இது குறித்து கேட்போம். அரசு அதிகாரிகள் யாரும் பார்க்க வரல. பத்திரிகை நிருபர்கள் இந்த மாதிரி இந்த சேவைகளை பார்வையிட்டிருக்காங்க. இந்த வாழை தைப்பொங்கலுக்கு அறுவடை செய்யக்கூடிய வாழைத்தார்கள், விளைச்சலார்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக போயிடுச்சு. அது தைப்பொங்கலுக்கு இந்த வாழைத்தார்கள்லாம் வெட்டி வியாபாரம் பார்க்கக்கூடிய வியாபாரிகள், விவசாயிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இது போன்ற ஒரு வெள்ளத்தை நாங்கள் பார்த்ததே கிடையாது. கடுமையான சேதாரம். அரசு அதிகாரிகளோ யாருமே இது பார்த்து உங்களுக்கு என்ன நிவாரணம் தாரம் வைக்கணும்னு எந்த ஒரு முழுமையான இதையும் சொல்லவில்லை. ஆமாம், இது ஏகப்பட்ட, அதாவது கருங்குளம், புளியங்குளம் இந்த பகுதியில் உள்ள முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆமாம். தற்போது அவர்கள் சொல்றது கேட்டிருப்போம். மேலும் இந்த பகுதியில் ஸ்ரீவைகுண்டம், கருங்குளம், குறுகாட்டூர், ஏரல், வாழவல்லான் மற்றும் குறும்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாழை விவசாயம் செய்து வருகின்றனர். தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக இந்த பகுதியில் உள்ள வாழை அனைத்தும் குலை தள்ளிய வாழைகள் அனைத்தும் சேதமானது. இந்த நிலையில் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்குவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் தொலைக்காட்சிக்காக நான் சிதம்பரம் மணிகண்டன்.